பயணம் செய்வதில் தமிழர்களுக்கு எப்பொழுதும் பெரு விருப்பம் உண்டு. இந்த பயணம் தரைவழி பயணம், நீர்வழி பயணம், வான்வழி பயணம் என்று 3 வகைப்படும். இந்த நீர்வழி பயணத்தை உள்நாட்டு நீர்வழி பயணம், கடல்வழி பயணம் என்று 2 வகைப்படுத்தலாம். வானூர்திகள் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் வெளிநாட்டு பயணத்திற்கு உதவியவை கப்பல்களே. மழைநீரில் காகித கப்பல் விட்டு விளையாடாத குழந்தைகளே இல்லை எனலாம். தமிழர்கள் கப்பல்களை கட்டினர் என்பதற்கும் கடல் வழி பயணம் சென்றனர் என்பதற்கும் நம் இலக்கியங்களில் ஏராளமான சான்றுகள் உள்ளன. மிகவும் பழமையான தொல்காப்பியம் முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை குறிப்பிடுகிறது. புறம் கூம்போடு மீன்பாய் கலையாது புகா அற்புகுந்த பெருங்கலம் என்று கப்பல் பயணத்தை பட்டினப்பாலை குறிப்பிடுகிறது. பண்டைய தமிழ் மன்னர்கள் பெரும் கப்பல்களை கொண்டு கடலாட்சி செய்தனர். துறைமுகப்பட்டினம் புகாரில் கலங்கரை விளக்கு உயர்ந்து ஒளி வீசியது என்று நற்றினை கூறுகிறது. இரவில் ஆழமான கடலில் செல்லும் கப்பல்களுக்கு ஒளிகாட்டி உதவிய கலங்கரை விளக்கு பற்றி பெரும்பானாற்று படையில் கூறப்பட்டுள்ளது. பாதை, யானம், மதலை, திமில், பாறு, அம்பி, பரி, சதா, பாரதி, நௌ, போகம், பகடு, பட்டிகை, தெப்பம், மிதவை, புனை, பரிசில், ஓடம், பிலாவு, மச்சுவா, குள்ளா, வல்லம், டிங்கி, தோணி, மசுலா, பத்தை, உரு, மரக்கலம், கப்பல், வங்கம், களவம், வேடிப்படகு என பல வகையான கப்பல்கள் இருந்துள்ளன என்று சேந்தன் திவாகரம் என்னும் நூல் குறிப்பிடுகிறது. கப்பற்படையில் முன்னோடிகளாக பல்லவர்கள் இருந்தனர் என்று சயாமில் கல்வெட்டு கூறுகிறது. பண்டைய காலத்திலிருந்தே தமிழர்கள் வணிகத்தின் பொருட்டு கடலில் மரக்கலம் செலுத்திய பெருமை கொண்டவர்கள். மேலும் சோழர்கள் கடலில் களம் செலுத்தி வெளிநாடுகளுக்கு சென்று போர் வென்று கடாரம் கொண்டும் ஈழநாடு வென்றும் பெயர் பெற்ற ஆற்றல் மிக்கவர்கள். தமிழர்கள் தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம் போன்றவற்றை சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தினர். களம், நாவாய், வங்கம் முதலியவை அளவில் பெரியவை. இவற்றில் கொண்டு தமிழர்கள் கடல் பயணம் மேற்கொண்டனர். கப்பல்கள் கட்டுவதற்கு உரிய மரங்களை தேர்ந்தெடுப்பதில் தமிழர்கள் மிகுந்த கவனம் செலுத்தினர். நீர்மட்ட வைப்பிற்கு வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவல் போன்ற மரங்களை பயன்படுத்தினர். பக்கங்களுக்கு தேக்கு, வெண்தேக்கு போன்ற மரங்களை பயன்படுத்தினர். மேலும் சுழிவுள்ள மரங்களை பயன்படுத்தாமல் தவிர்த்தனர். மரங்களையும் பலகைகளையும் இணைக்கும் போது அவற்றுக்கு இடையே தேங்காய் நார், பஞ்சு ஆகியவற்றில் ஒன்றை வைத்து நன்றாக இறுக்கி ஆணிகளை அரைந்தனர். சுண்ணாம்பையும் சணலையும் கலந்து அரைத்து அதில் எண்ணெய் கலந்து கப்பலின் அடிப்பகுதியில் பூசினர். எறா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம் போன்றவை கப்பலின் உறுப்புகளுள் சில. கப்பலின் அடிமரம் எறா எனப்படும். குறுக்கு மரம் பருமல் எனப்படும். கப்பல் செலுத்துபவரை மாலுமி, மீகாமன், நீகான், கப்பலோட்டி போன்ற பெயர்களால் அழைப்பர். கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படும் முதன்மையான கருவி சுக்கான். கப்பலை ஓரிடத்தில் நிலையாக நிறுத்தி வைக்க உதவும் உறுப்பு நங்கூரம் ஆகும். நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக என்னும் புறப்பாடல் காற்றின் திசையை அறிந்து கப்பலை செலுத்துவதில் தமிழர்கள் சிறந்திருந்தனர் என்பதை வெண்ணிக் குயத்தியார் குறிப்பிடுகிறார். காற்றின் உதவியால் செலுத்தப்படும் கப்பல்கள்
பாய்மர கப்பல்கள் எனப்பட்டன. கடலில் செல்லும் கப்பல்களுக்கு துறைமுகம் இருக்கும் இடத்தை காட்டுவதற்காக அமைக்கப்படுவதுதான் கலங்கரை விளக்கம். முற்காலத்தில் பயணம் செய்வதற்கு மட்டுமன்றி போர் புரியவும் கப்பல்கள் பெரிதும் பயன்பட்டன. ஆனால் இக்காலத்தில் பெரும்பாலும் பொருள்களை ஏற்றிச் செல்லவே கப்பல்கள் பயன்படுகின்றன. தமிழ் இலக்கியங்கள் பலவற்றிலும் கடலும் களமும் சாதாரணமாய் பிரயோகிக்கப்பட்டிருப்பதில் இருந்து தமிழர் கடலை நமது வாழ்க்கையில் ஒரு பகுதியாக அமைத்துக் கொண்டதை அறிகிறோம் என்கிறார் கடலோடி நூலின் ஆசிரியர் நரசையா.